BTG யூனிவர்சல் பாபி பாலச்சந்திரன் சாருடைய ப்ரொடக்ஷன்ல கிறிஸ் திருக்குமரனோட இயக்கத்துல நடிகர் அருண் விஜய் சார், சித்தி நானி மேம் மற்றும் பலருடைய நடிப்புல ரெட்டத்தலை கம்பீரமா ஒரு ஃபெஸ்டிவ் ரிலீஸ் கிறிஸ்மஸுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இட்ஸ் தியேட்ரிக்கல் ரிலீஸ், பிக் ரிலீஸ். அண்ட் ட்ரெய்லர் பார்த்தோடனே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ரோவா இருக்கு. அண்ட் அதே சமயத்துல அருண் விஜய் சார் மறுபடியும் டபுள் ஆக்ஷன்ல நம்ம எல்லாருமே பார்க்க போறோங்கிறதுல நாங்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் சார். ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஃபீலிங் எங்களுக்கு ட்ரெய்லர்ல இருந்தே கிடைச்சதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை, அது எல்லாருமே ஒத்துப்பாங்க. அண்ட் கண்ணம்மா பாட்டுல சார் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை இப்படி ஒரு பிரீஸியான ஒரு டான்ஸ் பண்ணி பார்த்ததுல, அவ்வளவு அழகா இருந்தீங்க ரெண்டு பேரும். அண்ட் தேங்க்யூ வெரி வெரி மச். இந்த தருணத்துல நிறைய தரமான ஒரு படத்தை தரமா வாழ்த்துறதுக்காக நிறைய முக்கியமான நபர்கள் இங்க சேர்ந்திருக்காங்க. உங்க டைமுக்கும் உங்க அன்புக்கும் எங்க மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இந்த தருணத்துல எல்லாரையுமே இன்வைட் பண்ண போறோம். அவங்க எல்லாரையுமே ஆனர் பண்றதுக்காக கேன் வி ப்ளீஸ் இன்வைட் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ரெட்டத்தலை படத்தோட இயக்குனரான திரு கிறிஸ் திருக்குமரன் அவர்கள். சார், கேன் வி ப்ளீஸ் ஆஸ்க் யூ டு ஜாயின் அஸ். ரொம்ப நன்றி கிறிஸ் திருக்குமரன் சார். அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதல் படியாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டிரெக்டர் AR முருகதாஸ் சாரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முருகதாஸ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் யூ ஜஸ்ட் மேட் த ஆஃப்டர்நூன் ஆல் த மோஸ்ட் ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அடுத்தபடியாக டிரெக்டர் மகிழ் திருமேனி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். டிரெக்டர் அறிவழகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி அறிவழகன் சார். ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு வந்ததுக்கு. இயக்குனர் முத்தையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முத்தையா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. டிரெக்டர் ARK சரவணன் சாரை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப நன்றி சரவணன் சார். டிரெக்டர் கோகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் கோகுல் சார், இன்னைக்கு வந்ததுக்கும் படத்தை வாழ்த்தணும்னு நினைச்சதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி. சார், பிக்சருக்கு மட்டும் போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ. டிரெக்டர் பாலாஜி வேணுகோபால் சாரை மேடைக்கு அழைக்கிறோம். சார், ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். தேங்க்யூ. டிரெக்டர் கிஷோர் முத்துராமலிங்கம் சாரை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப நன்றி கிஷோர் சார். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாலை நேரம். அண்ட் இந்த தருணத்துல ஆக்டர் ஹீரோ ப்ளீஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி அருண் விஜய் சார் அவர்கள். தேங்க்யூ அருண் விஜய் சார். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டபுள் ஆக்ஷன்ல உங்களை பார்க்க போறோம்ங்கிறது எங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கு. அவ்வளோ கியூரியாசிட்டி பில்ட் பண்ணிருக்கீங்க ட்ரெய்லர்லயே. ஸோ தேங்க்யூ. விவேக் சார், விவேக் ட்ரம்ஸ்டிக்ஸ், தேங்க்யூ. ரொம்ப நன்றி விவேக் சார். தேங்க்யூ. ஆக்ட்ரஸ் சித்தி இத்னானி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். யதார்த்தமான நடிப்பு, ஆனா கண்ணம்மா பாட்டுல மேம் அவ்வளவு அழகா இருந்தீங்க பாக்குறதுக்கு. தேங்க்யூ வெரி மச். வெரி வெரி கீன் டு see what you have to present us in ரெட்டத்தலை. எடிட்டர் ஆண்டனி அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். ஆண்டனி சார், தேங்க்யூ. ஆர்ட் டைரக்டர் அருண் சங்கர் சாரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தோட ஆர்ட் டைரக்டரான அருண் சங்கர் சார்.
Alright, thank you very much, sir. நீங்க உட்காந்துக்கலாம். அண்ட் இந்த தருணத்துல நிறைய விஷயங்கள் வந்து படத்தை பத்தி நம்ம பேச போறோம். ட்ரெய்லர் பார்த்தோம், டார்க் தீம் வீடியோ பார்த்தோம், அண்ட் கண்ணம்மா பாட்டு அவ்வளவு அழகா வந்திருக்கு சாம் சிஎஸ் சாரோட மியூசிக்ல. எல்லாத்துக்கும் முன்னாடி படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன பிடிஜி யூனிவர்சல் பத்தி நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சாஃப்ட்வேர் பேக்கிங் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். டிமான்டி காலனி 2, சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் மாதிரியான தரமான ப்ராஜெக்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகா பினான்சியலா மட்டும் சப்போர்ட் பண்ணாம ரொம்ப ரொம்ப அழகா டெக்னிக்கலாவும் பேக் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு சொல்லலாம். அடுத்தபடியா ஒரு பெரிய படம் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய் சாரோட ரெட்ட தலைக்கு ரெடியா இருக்காங்க. அண்ட் பாபி பாலச்சந்திரன் சாரோட ப்ரொடக்ஷன் இது. அதை தாண்டி பாபி பாலச்சந்திரன் சார் இஸ் அ வெரி வெரி பிஸி பிசினஸ் மேன் வித் அ சாஃப்ட்வேர் பேக்ரவுண்ட் ஃப்ரம் த US. ரொம்ப பிஸியா இருக்காருங்கிறதுனால இன்னைக்கு அவரால் வர முடியல. அதை தாண்டி ஜென்ரலாவே வந்து படத்தை பினான்சியலா மட்டும் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம், டெக்னிக்கலா தமிழ் சினிமாவை ஃபியூச்சரிஸ்டிக்கா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது தான் அவரோட ரொம்ப ரொம்ப பெரிய நீண்ட கால ஒரு ஜேர்னி, நீண்ட கால ஒரு ட்ரீம்னு சொல்லலாம். அண்ட் ஒவ்வொரு படத்துலயுமே அது அவர் கரெக்டா வந்து அவரோட ட்ரீம்ஸை, அவரோட சினிமால இருக்கிற அந்த பேஷனை வந்து ரியாலிட்டியா மாத்திட்டே இருக்காரு. வாழ்த்துக்கள் பிடிஜி யூனிவர்சல் அண்ட் பாபி பாலச்சந்திரன் சாருக்கு. இன்னும் நிறைய குவாலிட்டியான ப்ராஜெக்ட்ஸ் டிமான்டி காலனி 2, ரெட்ட தலை மாதிரி அவங்க கிட்ட இருந்து வந்துட்டே இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் இந்த தருணத்துல நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக முக்கியமான நபர்கள்லாம் வந்திருக்காங்க. சோ அவங்கள இன்வைட் பண்ணிடலாம். இந்த தருணத்துல எடிட்டர் ஆண்டனி அவர்களை பேச அழைக்கிறேன். ஆண்டனி சார், நீங்க தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணி வைக்க போறீங்க இந்த போடியமையே. சோ ப்ளீஸ் கோ ஃபார் இட். எத்தோன்னு நான் தானா? சரி, அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் நன்றி. ஓகே, ஹாய், அனைவருக்கும் வணக்கம். பிரஸ்க்கும் நன்றி. இந்த படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஐ லைக் டு தேங்க் டைரக்டர் கிறிஸ் திருக்குமரன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல்சோ பிடிஜி. நல்ல ஒரு பெரிய கம்பெனி, நல்ல ஒரு ப்ரொடியூசர், நல்ல whatever is needed is given by the producer. I'm very happy to work with that producer. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா மூணு விஷயம்தான். ஒன்று வந்து காதல், இன்னொன்று வந்து பணம், இன்னொன்று வந்து ரிவெஞ்ச். இந்த 3 விஷயம் தான் ஓடிட்டு இருக்கோம் படத்தில். அதை நல்ல ஒரு கோர்வையாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு திருக்குமரன் சார். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எடிட் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. சொல்லாமா லெங்க்த்து சொல்லாமா? பிலோ 2 hours, என்ன ஒரு 5 நிமிஷம் கம்மியாக இருக்கும். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக போகும் படம். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ப்ரெஸ் ப்ளீஸ் டேக் திஸ் ஃபார்வர்ட் ஃபார் த ரிலீஸ் ஃபார் December 25th. தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஆண்டனி சார். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட எடிட்டிங் வந்து இந்த படத்துல ரொம்ப மாசா ட்ரெய்லர்லயே நம்ம பார்த்துட்டோம். அண்ட் படம் எப்படி வந்திருக்குன்னு 25th December வந்து ஈகரா காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச். இந்த தருணத்துல சமூக போராட்டத்தை கமர்ஷியல் சினிமால அவ்வளோ அழகா எஃபர்ட்லெஸ்ஸா பிளேஸ் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மாசான கலைஞன் அப்படின்னு சொல்லலாம் AR முருகதாஸ் சாரை மேடைக்கு பேச அழைக்கிறேன். வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும், புகைப்பட கலைஞர்கள், வீடியோகிராஃபர், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் எனது இனிய வணக்கம். ஆல்மோஸ்ட் இங்கே நிறைய முகங்கள் வந்து நிறைய பார்த்து உங்களோடய அப்படியே வளர்ந்த மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்கு. தேவராஜ் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் திருக்குமரன் இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். திருக்குமரன் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் இருந்தவர். கஜினி படம் என்னோட ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஏழாமரி ஒர்க் பண்ணாரு. இன்னும் நிறைய படம் துப்பாக்கி ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாரு. நிறைய படங்கள் எங்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நெருங்கிய என் மனசுக்கு பிடிச்ச அவரு. அப்போ திருக்குமரனா இருந்தார். இப்போ கிறிஸ் திருக்குமரன் ஏதோ கிறிஸ்டோபர் அப்படின்ற லெவல்ல இருந்தாரு. ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். அதை சுருக்கி அப்படி முன்னால் வச்சு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ரொம்ப திறமையானவர். திடீர்னு இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து
நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளாக என்னோட ட்ரீமாக வச்சுருந்த ஒரு டைட்டில். திடீர்னு வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டார். நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருப்பா, வேற என்ன பண்ணுறது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில், கரெக்டான இடத்துல அது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருக்குமரன் வந்து இந்த டைட்டில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம். இன்னைக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மேக்கிங், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது. நல்ல பெரிய வெற்றி அடையும்னு ஒரு முழு நம்பிக்கை இந்த ட்ரெய்லர் நமக்கு கொடுக்குது. கூடிய சீக்கிரம் என்னது ப்ரொடக்ஷனுக்கு வந்து நானா ஒரு டைரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். மான்கராத்தேல ஒரு டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ கே திருக்குமரன் இருந்தார், இப்போ கிறிஸ் திருக்குமரன். கொஞ்சம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் எனது நிறுவனம்க்கு வந்து என்னது ப்ரொடக்ஷனுக்கும் அவர் ஒரு படம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் கேட்டுக்கிறேன். உன்னை வந்து மான்கராத்தே போய் நான் அந்த 3 ஃபிலிம் டீல்னு ஒன்று போடுவாங்கல்ல ஹிந்தி படத்தில், மொத்தமா அடிமை சாசனம் மாதிரி ஒன்று அப்பயோ வெளியே விட்டு தப்பாச்சு. ஸோ திருப்பி என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லாமல் இருக்காரு. அவர் அப்படியே இருக்காரு, எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில். வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ்அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது. அப்படியே இருக்காரு. அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். ஆக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து எண்ணெய் எறிந்தாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று இருந்தார், ஆஃப்டர் எண்ணெய் எறிந்தாளுக்கு பின்னால் அவரோட வளர்ச்சி வேற மாதிரி இருக்கு. அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கடினமான உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல இருந்து ஜம்ப் பண்றாரு. எப்போ போய் ஃப்ளைட் நம்ம கார்ல இருந்து ஒழுங்கா இறங்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், நம்ம இவர் வந்து ஃப்ளைட்ல இருந்து அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வேற ஒரு கண்ட்ரியில போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரியலா இப்போ அதை ரிலீஸ் பண்ண நம்மலாம் ஏன்னுவோம். அந்த அளவுக்கு அதை நம்ம பார்த்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு வந்து சினிமாவில் இன்னும் நிறைய இடங்கள் காத்துட்டு இருக்கு, இன்னும் நிறைய வளரணுன்றது என்னோட மனப்பூர்வமான வேண்டுகோள், வாழ்த்துக்கள். நல்ல திறமைசாலி, அதே மாதிரி சின்சியர். இன்னைக்கு இது 2 காம்பினேஷன் அமையிறது வந்து கஷ்டம். அதனால வந்து அருண் விஜய் சாரும் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காகவும் இன்னும் அவர் அடுத்த கடத்துக்கு கொண்டு போற ஒரு படமாகவும் இருக்குன்றத நான் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சித்தி இல்லை நல்லா பண்ணியிருந்தாங்க, அழகா பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சிருந்த அந்த படமும் ரொம்ப பிரமாதமா இருந்தது, கௌதம் மேனன் சாரோட படத்துல. இதுலயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டா அவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல படமா அமையும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் கூட அந்த ட்ரைலருக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆண்டனி சொல்லவே தேவையில்லை. ஆண்டனி வந்து கஜினி வந்து அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு எடிட்ல லாக் பண்ணதுக்கு வந்து அவர் தான் முக்கியமான காரணம். இன்னும் சொல்ல போனா அந்த இன்னமும் ஞாபகம் இருக்கு, அந்த சுட்டுமிழி சுடுற சாங் வந்து ஒரு ஸ்லோ ஃபேஸ்ல இருக்கும். அன்னைக்கு வந்து அதை ஒரு எடிட் பண்ணி அதை ஒரு மேஜிக் பண்ணுவார் எப்பயுமே. இன்னும் சொல்ல போனா அந்த படத்துல வந்து நான் ஸ்லோவா பண்ணணும்னு சில விஷயம்லாம் இருந்தது. ஒரு ஸ்லோ மூட்ல ஒன்று நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு அவரே எடிட் பண்ணி, தலைவா வாங்க தலைவா பாருங்க அந்த எடிட் அப்படின்னாரு. பார்த்தா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல இருக்கு. என்னடா அது நம்ம ஸ்லோ மோஷன்ல ஸ்லோ பில்டப்ல நினைச்சிருந்தோம், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா எடுத்திருக்காருன்னு எனக்கு இமிடியேட்டா அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. ஆனா பக்கத்துல இருந்த என்னோட அசிஸ்டன்ஸுங்க எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ என்னோட விஷனை வந்து வேற மாதிரி கஜினி படத்துல பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா ஹிந்திலையும் வந்து அவர் தான் பண்ணாரு. ஹிந்தியில வந்து இந்த 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 டெல்லிங் கரெக்டா இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் ரீஎடிட்லாம் ஒரு 2 months பண்ணோம். கடைசியா 2 months கழிச்சு கரெக்டா ஆண்டனி சாரோட வெர்ஷன்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இமிடியேட்டா அந்த வெர்ஷன் போனோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எடிட்டிங்ல ஒரு மூடும் நம்ம எடுத்ததையே வேற மாதிரி நம்ம காட்டுற ஒரு மெஜிஷியன் சொல்லலாம் ஆண்டனி சார்.
டிஓபி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸு லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ திருக்குமரனுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக ஒரு வெற்றி படமாக அமையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்ல விதமாக ப்ரொமோட் பண்ணி ஒரு சின்ன ஒரு 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 படத்தை வந்து இவங்களோட வெற்றியை வந்து ஒரு பெரிய வெற்றியாக கொண்டு வரணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி முருகதாஸ் சார். ரொம்ப அழகா ஒவ்வொருத்தர் பத்தியும் அவ்வளோ அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணத்துல ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஏஆர் முருகதாஸ் சார் இஸ் ஆல்வேஸ் பிஸி. அதனால இந்த தருணத்துல ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கலாமா சார்? எஸ், நாங்க குரூப் பிக்சர் எடுத்துக்கிறோம். சதீஷனை கூப்பிடுறாரு. தேங்க்யூ. அடுத்தபடியாக கிராமிய மண் வாசனை மனித உணர்வுகளை ரொம்ப உண்மையாக திரையில போர்ட்ரே பண்ணும் ஒரு இயக்குனர், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் முத்தையா சாரை பேச அழைக்கிறேன். முத்தையா சார். எல்லாருக்கும் வணக்கம். ரெட்டத்தலை ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டீம் எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்லிக்கிறேன். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வெற்றி பெறும். திருக்குமரன் வந்து அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கிறப்போ நான் அவர் எல்லாமே கேட்கனரில் தான் இருந்தோம். ஸோ சக நண்பனாக அவர் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி முத்தையா சார். அடுத்தபடியா ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பார்த்த தரமான படங்கள்ல ஒண்ணுன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஒரு ஹோல்சமான என்டர்டெய்னர் நம்ம எல்லாருக்குமே வந்து சேர்த்த மிடில் கிளாஸ் படத்தோட இயக்குனரான திரு கிஷோர் முத்துராமலிங்கம் சாரை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நம்ம படத்தை அவங்க தான் கொண்டு போய் சேர்த்தது. இந்த ரெட்டத்தலைங்கிற வேர்டு வந்து ரொம்ப நாளா பத்திரிகையில எனக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். முருகா சார் பண்ண போறாரு, அஜித் சார் வச்சு பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியா அஜித் சாரோட பிரதரா இருக்கிற அருண் விஜய் சாருக்கு வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹாப்பி. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆக்சுவலா இது இங்கிலீஷ் படத்தை தாண்டி ரொம்ப மோர் கனெக்ஷனா கொரியன் டிராமா மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு கொரியன் ஆக்ஷன் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அந்த கனெக்ஷன் இருந்துச்சு. இன்னொன்னு அருண் விஜய் சாரை பத்தி சொல்லணும்னா, சின்ன வயசுல எனக்கு முதல்ல கிளாப் வாங்கி கொடுத்தது அவர் தான். என்னன்னா சாரோட தில்ருபா சாங்க தான் நான் டான்ஸ் ஆடி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கிளாப் வாங்கினது. இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு சாரை பத்தி சொல்ல. படம் ரொம்ப தரமா இருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடையும். அது எல்லாரும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி கிஷோர் சார். அடுத்தபடியா ஆக்டர், ஃபிலிம் டிரெக்டர், டிவி பிரசன்டர், ரேடியோ ஹோஸ்ட்னு நிறைய ரோல்ஸ அற்புதமா ஜஸ்டிஃபை பண்ணிருக்கிற ஒரு நபர். அண்ட் அதை தாண்டி லக்கி மேன், குமார சம்பவம் மாதிரியான தரமான படங்கள்ல நம்ம கிட்ட வந்து சேர்த்த இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அவங்க குமார சம்பவம்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா, அந்த படத்தை என்னோட அதிகமாக கொண்டாடினது நீங்க தான். அதுக்கு நான் தனியாக எங்கேயுமே நன்றி தெரிவிக்க முடியல. அது இந்த மேடையில் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ரெட்டத்தலை. எனக்கு இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முக்கியமான நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனால் ரெட்டத்தலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தலைக்காக ரொம்ப மெனக்கெட்ட அருண் விஜய் சாருக்கு வந்து என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள். அதுக்கு ஒரு தனி ஹேர் ஸ்டைல் பிடிச்சி, அதுக்கு ஒரு தனி லுக் பிடிச்சி எவ்வளோ வேலை பண்றாரு அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் எனக்கு பர்சனலா நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் நான் அருண் விஜய் சார் கிட்டே ஆரம்பிக்கிறேன்.
ஐ திங்க் இந்த ஸ்டோரி உங்களுக்கே மறந்துருக்கும் ப்ரோ, நான் சொல்கிறேன். ஓகே, பேக் இன் 2003-2004 நான் ரேடியோ மிர்ச்சியில் அப்போ தான் ரேடியோ ஜாக்காக இருக்கேன். அப்போ தான் நீங்கள் நடித்த ஜனனம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ அருண் விஜய் சார் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. இன்டர்வியூ எடுக்க வேண்டிய அந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் வரல. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பொறுமையா, ரொம்ப காமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் எதுவுமே பேசாம இப்போ எப்படி சிரிச்சிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் ஹி வாஸ் தேர். எனக்கு தெரிஞ்ச அந்த பொறுமையும் அந்த டெடிகேஷனும் தான் இன்னைக்கு அவர் இருக்கிற இந்த உயரத்துக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து, ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் ப்ரோ அந்த இடத்துல. சில பேர் நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படிலாம் போயிருப்பாங்க. அந்த இன்டர்வியூல அவர் நடந்துகிட்ட விதம், அவருடைய கனவுகள் என்ன, இதெல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ எனக்கு இப்போ அவருடைய இந்த growth-அ பார்க்கும்போது ஐ ரியலி ஃபீல் தட் திஸ் மேன் டிசர்வ்ஸ் மச் மோர். இந்த பணிவுக்கும் இந்த அர்ப்பணிப்புக்கும் அவர் இன்னும் மிகப்பெரிய உயரங்களை தொடணும் அப்படின்ற அந்த வாழ்த்து தெரிவிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலையா இந்த மேடையில் நான் வைக்கணும்னு நினைச்சேன். ஸோ ஐ ரியலி சின்சியர்லி விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் தி ட்ரீம்ஸ் தட் யூ ஹேவ். அண்ட் அடுத்தது டைரக்டர் திருக்குமரன் சார். சார், மான் கராத்தே ஃபர்ஸ்ட் டே வந்து தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம திரும்பி வந்தேன் சார். எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டே தான் பார்த்தேன். எனக்கு அந்த படத்தோட ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கெத்துன்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்தது. அதை விட இது பயங்கரமா இருக்கு சார். இன்ஃபேக்ட் இது நான் ஏதோ ஹிந்தி படம் தமிழ்ல பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் ஃபென்டாஸ்டிக் மேக்கிங். அண்ட் முருகதாஸ் சார், அவங்களுடைய சாதனையை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு சின்ன குழந்தை 2 படம் தான் எடுத்திருக்கேன். பட் முருகதாஸ் சார் வந்து அருண் விஜய் சார் நான் அப்ப பார்த்த மாதிரியே இப்பயும் இருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காரு. அதுதான் எப்படின்னு தெரியல. பட் அவருடைய எண்ணங்கள் தான் அவரை இளமையா வச்சுக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் மதராசியில வந்து அந்த ஒரு ஃபைட் சீனை வந்து அவர் எப்படி கொரியோகிராஃப் பண்ணிருப்பாருன்னு என்னால வந்து எதிர்பார்க்க முடியாத லெவலுக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க. ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்க. அடுத்து உங்க பக்கத்துல அறிவழகன் சார் இருக்காரு. அவர் அருண் விஜய் சாரை யூஸ் பண்ண விதங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதே மாதிரி தடம் படத்துல அருண் விஜய் சார் பண்ண அந்த ரோல் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரோல், டபுள் ஆக்ஷன் அப்படின்னும் போது 100% சில ஹீரோஸ் டபுள் ஆக்ஷன் பண்ணா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்பக்கூடிய இந்திய அளவுல சில நடிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதுல கன்ஃபார்மா அருண் விஜய் சாரும் ஒருத்தர்ன்றது இந்த படத்தின் மூலமா இன்னொரு தடவை நிரூபிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது என் தலைவன் ஆண்டனி சார். ஏன் தலைவன் சொல்றேன்னா, நான் நடிச்ச முதல் படத்துல இருந்து ஏஎல் விஜய் சார் கூட நான் என்னென்ன படம்லாம் பண்ணணும் அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. அதுல என்னன்னா, நான் நடிச்ச சில சீன்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவரே எடிட் பண்ணி நானே வச்சுக்கிறேன், அவர் யாருக்கும் தர மாட்டேன் அப்படின்னு எடுத்து வச்சிருவாரு. அந்த மாதிரி தாண்டவம் படத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஃபுட்டேஜ் இன்னும் தலைவனே வச்சிட்டு இருக்காரு. எப்போ கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. ஐ எம் சோ கிளாட். அண்ட் மேடம், ஐ எம் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். ரொம்ப நல்லா இருந்தது கௌதம் சார் படத்துல நீங்க நடிச்சது. அண்ட் இந்த படத்துலையும் யூ லுக் வெரி கியூட். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த பார்த்து நான் சந்தோஷப்பட்ட விஷயம் சொல்றேன் சார். தமிழ் சினிமா கடந்த ஒரு 10 வருஷமா மறந்து போன ஒரு விஷயத்தை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. என்னன்னா, ஃபாரின்ல பாட்டு அப்படின்றது. ஏன்னா நான் வந்து இதை வந்து நான் ரொம்ப உணர்வு பூர்வமா சொல்றேன். இதுல காமெடிக்காகன்னு இல்லை, இது உணர்வு பூர்வமா ஒரு விஷயம் சொல்றேன். வெளிநாடுகளே பார்க்க முடியாத நிறைய பேர் திரைப்படங்கள் மூலமா, ஒரு ஃபாரின் சாங் மூலமா தன்னுடைய வெளிநாட்டு கனவுகள் எல்லாம் தீர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். அது நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். சினிமான்றது எல்லாரும் கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயம். ஒரு ஏழைக்கும் சில விஷயங்கள் எட்டணும், அவனுடைய கனவுகள் எட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கனவு காட்சினே ஒன்று வந்ததுன்னு எனக்கு எப்பயுமே தோணும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பாட்டு, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு செம டான்ஸ் வேற, என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த பாட்டை பார்த்த உடனே ஐ ஃபெல்ட் சோ ஹாப்பி அண்ட் வெரி வெரி. இந்த மேடையில இன்னொரு விஷயம், இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாபி சார், இதுதான் பயங்கரமான மேட்ரு. நம்ம தான் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆயிட்டோமே, அதனால நமக்கு எல்லா ப்ரொடியூசரும் தெரியணும் அப்படின்றதுக்காக யார்கிட்டயோ ஒரு தடவை கேட்டு இந்த பாபி சார் எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு, அவர் வந்து ஃபேஸ்புக்ல இருக்காரா அப்படின்னு இந்த ஃபேஸ்புக்ல ஐடியா தேடி கண்டுபிடிச்சு நான் வந்து மெசேஜ் போடுறேன். மெசேஜ் போட்ட உடனே ரிப்ளை, சார் நான் உங்க படம்லாம் பாத்துருக்கேன் சார் அப்படின்னு. என்னடா இவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் நம்ம படத்தெல்லாம் பாத்துருக்காருன்னு நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பேசினதுக்கு அப்புறம், சார் ஒரு 15,000 rupees இருக்குமா அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இது ஏதோ தப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பல பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, அது வேற பாபி, சாரி பாபி சார், வேற வேற யூஆர். சத்தியமா இது வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாபி சாருக்கு நான் வந்து இதுக்காக சாரி சொல்லி மெசேஜ் அனுப்பல. பட் ஐ ஜென்ரலி மெசேஜ் ஹிம். அதுக்கு அவர் ரிப்ளையே பண்ணல. அப்பதான் தெரிஞ்சது அவர் தான் கரெக்டான ப்ரொடியூசர் அப்படின்னு. ஸோ ஐ ஃபெல்ட் சோ குட். தேங்க்யூ பாபி சார் ஃபார் திஸ். whenever you see this, முடிஞ்சா ஒரு ஹாய் போடுங்க. நீங்க தான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நான் யார்கிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்க. அண்ட் மோர் ஸோ எனக்கு கிறிஸ்மஸ் போது எனக்கு எப்பயுமே இந்த சில படங்கள் எப்பயுமே இயர் எண்ட்ல ரிலீஸ் ஆகும். அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வருஷத்துல வந்த எல்லா படத்தையும் வந்து மறக்க வச்சிரும்.
அதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டங்கல்னு ஒரு படம் வந்தது. அது வந்து அந்த வருஷ கடைசியில ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த வருஷத்துல வந்து எல்லா படத்தையும் ரசிகர்களை மறக்க வச்சு ஒரு படம் டாப்ல எல்லாரும் மைண்ட்லயும் வந்து இருந்துச்சு. ஐ திங்க் ரெட்டத்தலை வில் பி தட்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் சாம் சிஎஸ் பத்தி சொல்லணும். சாம் சிஎஸ் மியூசிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னா நான் அவருடைய இன்டர்வியூஸ்க்கே ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா அவருடைய யூடியூப் இன்டர்வியூ அவர் பாக்குறாரு இல்லையா, நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். பாவம் என் தலைவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் மியூசிக் பண்றான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம்ல எப்படி ராகுல் டிராவிட் மிஸ்டர் டிபெண்டபிளோ கிட்டத்தட்ட 2 விக்கெட் ஃபர்ஸ்டே விழுந்துருச்சு, கடைசி நாள் வரைக்கும் ஆடு அப்படின்னா உயிரை கொடுத்து ஒரு மனுஷன் விளையாடணும். அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் சாம் சிஎஸ். நிஜமா மிஸ்டர் டிபெண்டபிள்னு அவரை சொல்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அந்த அளவுக்கு டில் த எண்ட் ஒரு ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்றதுக்குன்னு ஒருத்தர் ஒர்க் பண்றதுன்னா அந்த மியூசிக் டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துடைய டிஓபி. எல்லாத்துக்கும் மேல நான் ரசிகர்களுக்கு கேட்டுக்கிறது ஒண்ணுதான், எப்பயுமே நல்ல படங்கள்லாம் வரும்போது ரொம்ப நல்ல படங்கன்னு வீட்லயே உட்காந்துட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு வாங்க, தியேட்டருக்கு வாங்க. இந்த படம் இஸ் கோயிங் டு பி ஒன் அல்டிமேட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். பிரமாதமா இருக்கு, விஷுவல் ஸ்டண்ட்ஸ் பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அருண் விஜய் சார் வந்து வரும்போது ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் குதூகலம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு தான் அவர் ஸ்டண்ட் பண்றாரு. எனக்கு அவரை பத்தி சொல்லணும்னா ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்படுறேன். ஒரு கோட் நான் படித்தேன். இட்ஸ் ஓகே தட் ஐ வாக் ஸ்லோ பட் ஐ நெவர் வாக் பேக் அப்படின்னு. அருண் விஜய் சாரோட லைஃப் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த தில்ருபா பாட்டிலேருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் வந்து வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மை, அர்ப்பணிப்பு. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இடம், இன்னும் பெரிய இடம் வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. வருங்காலத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அவருக்கு ஒரு ஹாலிடே ஃபிலிம் கொடுக்கணும். அதாவது ஸ்டண்டிங் எல்லாம் வாங்க சார், ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ஒரு ஆசை. அதுவும் நடக்கும் அப்படின்னு நம்புறேன். Thank you so much for the opportunity and I really wish all the best to all of you. Thank you. பாலாஜி சார், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நீங்க பேசுறது. அண்ட் இந்த கதைகள் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த ஹாலிடே ஃபிலிம்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். அந்த கொலாபரேஷனுக்காக நாங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக ஃபிலிம் டிரெக்டர், ஸ்கிரீன் ரைட்டர். ஆக்சுவலி இவரோட படத்துல வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. குமுதா ஹாப்பி அண்ணாச்சி இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்றோம்னா அதுக்கு இவர் தான் காரணம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, சிங்கப்பூர் சலூனோட இயக்குனர், இந்த மாதிரி பல நல்ல படத்துக்கான இயக்குனர் கோகுல் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொடியூசர்ட்டு இருந்தே ஆரம்பிச்சிடுவோம். பாபி சார் அவர் பர்த்டே பார்ட்டிக்கு சதீஷ் இன்வைட் பண்ணி தான் நான் போயிருந்தேன். அப்போ தான் அவரை பார்த்தேன். சச் அ நைஸ் ஜென்டில்மேன். இந்த படம் வந்து அவருக்காக கண்டிப்பாக ஓடணும். ஏன்னா அப்போ தான் அமெரிக்காவிலேருந்து நிறைய ஃபண்டு இங்கே வரும். ஸோ இங்கேருந்தே எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் அங்கேருந்து வரட்டும் கொஞ்சம். அதனால் அவர் எப்படியாவது இந்த படம் ஜெயிக்கணும்னு இங்கே மொத்த பேரும் வேண்டிப்போம். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. திருக்குமரனோட நான் அதிகமாக வேண்டிக்கிறேன். அதில் 100% அவர் ஜெயிக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு படம் தருன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் மதிப்பேன். அப்புறம் பாலாஜி, இந்த ஹாலிடே ஃபிலிம்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வேற ஏதாவது பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை சொல்லிட்டேன்ப்பா, நீங்கள் வேறு டப்புன்னு உள்ளே வந்துட்டேன். எதுக்கும் பாலாஜியை கூப்பிட்டு ஒரு கதையை கேட்டுரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் முன்னாடியே துண்டை போட்டு வைக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. போட்டிலாம் இல்லை, சும்மா ஜாலியாக சொல்கிறேன். சீரியஸாக நீ எடுத்துக்கோண்ணா. அண்ட் வந்து நம்ம ஹீரோ அருண் விஜய் சார்கிட்ட பேசுவோம். அவர் வந்து என்னன்னா, ஹீரோன்னா டெஃபினிஷன் பார்க்கும்போது த மேன் ஹூ கிராசஸ் த அப்டக்கிள்ஸ் இஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்வாங்க. அவ்வளோ அப்டக்கிள்ஸை தாண்டி வந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோவும் இவ்வளோ வருஷம் சர்வை பண்ணியிருக்காங்களேன்னு எனக்கு தெரியல. இந்த நிறைய இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம், கமலிசம் மாதிரி, அஜித்திசம், விஜயிசம் மாதிரி இவருக்கு எவ்வளோ இயர்ஸ் சொல்றதே தெரியல. அதெல்லாம் தாண்டி வந்தார். அவர் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, எதுவுமே பண்ணாத மாதிரி. ஸோ ஒரு டெடிக்கேட்டட் அண்ட் டிசிப்ளினான ஒரு ஹீரோன்னா அது அவர் தான். திரும்பி அவரோட ஒர்க் பண்ணதில்லை, எல்லாரும் சொல்ல கேட்டே நான் வந்து அவ்வளோ பேசுகிறாங்க அவரை பற்றி. பட் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி வச்சிருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரியல் ஹீரோ கிட்ட வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அறிவியலுக்குன்னு நிறைய சொல்லியிருக்காரு அவரை பற்றி. அதனால் ரியலி வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம் வெரி சூன். பார்க்கலாம் எப்படி அமையுதுன்னு, அதை பொறுத்து தான். அண்டு முருகதாஸ் சார், ஆல்வேஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். உங்களை பார்த்து தான் படம் பண்ண வந்தோம். ஸோ அதில் உங்களை பற்றி நாங்கள் சொல்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் யூ கிராஸ்டு பியாண்ட் பவுண்ட்ரிஸ், யூ ஹவ் ரீச்ட். தேங்க்யூ சார். அண்டு ஆண்டனி சார், உங்களோட ஃபேன்னா நம்ம 2 பேரும் கேரம் போர்டெலாம் விளையாடி இருக்கோம். நீங்கள் மறந்துருப்பீங்க. நான் ஜெயிச்சா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ என்னென்னா
அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சத்தியம் படம் ஒர்க் பண்ணும்போது எடிட்டிங்கில் நாங்கள் உட்காந்து கேரம் போர்டு விளையாடுவோம். அப்புறம் அந்த படம் வந்து அந்த கீபோர்டு ஒரு ஒர்க் பண்ணுவார் பார்த்தீங்க, அந்த ஸ்பீடு, அந்த ஸ்பீடு இதுவரை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அது என்னமோ தட்டுவார். அது ஒருவேளை ஏற்கனவே சீனை எடிட் பண்ணி வச்சுட்டு அதை தட்டுறாரான்னு ஒரு டவுட்டே வரும் நமக்கு. அந்த ஸ்பீடில் பண்ணுவார் அவர். நம்ம ஏன்னா இல்லை இந்த சீன் இப்படி கேட்கலையே, வில்லன்ல ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா என்னவோ தட்டுவார். எல்லா நம்ம எல்லா லெட்டர்ஸையும் தட்டிட்டு ஒன்று தட்டுவார், பார்த்தா அது வந்துடும். அது எப்படி வருதுன்னு தெரியாது, அந்த மேஜிக் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி எடிட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இனி எந்த ஜென்ரேஷன்லையும் வர முடியாது. ஸோ ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். அண்ட் ஈவன் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், ஸ்டே பியூட்டிஃபுல். இந்த படத்தில் அந்த சாங் ரொம்ப ப்ரீஸியாக இருந்தது, கண்ணம்மா கண்ணம்மா சாங். நம்ம தலைவன் கலெக்டர் டான்ஸு எவ்வளோ ஸ்டைலிஷாக இப்போ ஆடிட்டு இருக்காரு, என்ன டான்ஸ் அது. ஸோ அதனால வந்து அவருக்கு ஒரு பெரிய டிசர்விங் பிரேக் வரணும் இந்த படம். அவர் நிச்சயம் ஒரு டாப் 3 ஆக்டர்ஸில் வரக்கூடிய ஒரு ஆக்டர். அவர் டெஃபினட்டாக அவர் இருப்பார்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பிக் சக்ஸஸ் ஃபார் யூ சார். அண்ட் சாம் சிஎஸ் வந்து லாங் டைம் ஃப்ரெண்ட், அவர் கூட ஒர்க் பண்ண 2-3 படம் பேசி நடக்க முடியாமல் போயிடுச்சு. அண்டு இந்த படம் சவுண்டிங் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நிறைய இடத்த எலிவேட் பண்ணியிருந்தாரு. அண்ட் மியூசிக்கல் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி அந்த சாங்ஸும் அவ்வளோ பெப்பியாக பண்ணியிருக்காரு. ஸோ சாம் சிஎஸ்க்கும் என்னோட விஷஸ், அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய விஷஸ் சொல்லிக்கிறேன். அந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு வில் டூ சம்திங் கிரேட் ஃபார் கிறிஷ் திருக்குமரன். ஏன்னா he deserves a very big success. ரொம்ப வருஷமா அன்பறிவு மாஸ்டர் மூலம் தான் அவர் எனக்கு பழக்கம். அவங்க அடிக்கடி இவரை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் அவ்வளோ புகழ்வாங்க, எனக்கு ஒரு பொறாமையாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ புகழ்றாங்களே இவரை பற்றி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதோ விஷயம் இருக்குல்ல, முருகதாஸ் சார்லாம் சொல்ல மாட்டார்ல. ஸோ அதனால் அது எல்லாமே இந்த படத்தில் வந்துடும். நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே வந்து திங்க் கிறிஷ் திருக்குமரன் பிரேக் இட் திஸ் டைம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் கிறிஷ். இந்த படம் எல்லாருக்குமே ஒரு நல்ல படமாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச். கோகுல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக மிஸ்டிக்கல் ஃபேண்டசியோட வேர்ல்ட்ல நம்ம எல்லாரையுமே கொண்டு போய் கரெக்டான லெவல் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் பேலன்ஸ் பண்ற ஒரு இயக்குனர். ப்ளீஸ் வெல்கம் ARK சரவணன் சார். அண்ட் அப்கோர்ஸ் மரகத நாணயம், வீரன் மாதிரியான அற்புதமான படங்களை கொடுத்த ஒரு நபர். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அருண் விஜய் சார், முன்னாடி இருந்து பார்த்துட்டு வரேன். ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து சோர்வாகும் போது, ரொம்ப டயர்ட் ஆகும்போது, ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் வந்து நம்ம யோசிக்கணும்னா கண்டிப்பாக அருண் விஜய் சார் நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி ரெண்டுமே அவர்கிட்ட பார்க்க முடியும். இவ்வளோ வருஷங்களாக அவர் வந்து ஸ்டாண்டர்டாக அதே மாதிரி இந்த லுக்லேருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ராமிசிங்கான ஸ்கிரிப்ட் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு கண்டிப்பாக நான் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பில் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் முருகதாஸ் சார் அவர் கிளம்பிட்டாங்க. முருகதாஸ் சார் கூட மேடையை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்டு சித்தி அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா, நீங்க ஸ்கிரிப்ட்ல ஒரு பக்கத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு அதை அவங்க கிட்ட ஒரு க்ளோஸ் அப் வச்சா போதும், அது கன்வே ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த அளவு ஒரு ஃபேஸ்ல அவங்க கிட்ட ஒரு மேஜிக் இருக்கு. அண்டு இயக்குனரோட முந்தைய படம் மான் கராத்தே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேண்டசி ஐடியா, அதை வந்து சூப்பராக பண்ணியிருப்பீங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம். சிவகார்த்திகேயன் சாருக்கும் ரொம்ப நல்ல ஹியூமர், நல்ல ஒர்க்காக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெய்லர் ரொம்ப ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற ஒரு ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி. அதாவது இன்டென்ஸாகவும் இருந்தது, நிதானம் இருந்தது. அது ரெண்டும் சேர்ந்து வர்ற படங்கள் கம்மியாக இருக்கும். எல்லாம் நிதானம் இருந்தது, அதே மாதிரி ரொம்ப கிளாஸாக இருந்தது. கண்டிப்பாக இந்த இம்பேக்ட் வந்து தியேட்டர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்பவுமே சதீஷ் ப்ரோ கிட்டத்தட்ட 1 இயராக இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டே இருப்பார். பிடிஜி அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றியும் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்னதை விட டபுள் மடங்கு இருந்தது ட்ரெய்லரில். படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சரவணன் சார். அடுத்தபடியாக அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியாஸை நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்னு களத்துல இறங்குற ஒரு இயக்குனர். அதை தாண்டி குற்றம் 23, தமிழ் ராக்கர்ஸ், பார்டர் ப்ராஜெக்ட்ஸ்ல அருண் விஜய் சார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாமே அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்ச ப்ராஜெக்ட்ஸ். அறிவழகன் சார், ப்ளீஸ் கேன் வி ஆஸ்க் யூ டு ஸ்பீக். அண்ட் அஃப்கோர்ஸ் சப்தம், ஈரம், இது எல்லாமே எங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ். தேங்க்யூ. மேடையில் வீட்டிற்கு அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான டைரக்டர், பிடிச்ச ஒரு டைரக்டரை போய் ஜாயின் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவர் ப்ரொடக்ஷன்லேயே வந்து படம் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கிஃப்டடு. அந்த விதத்தில் வந்து திருக்குமரனும் நானும் வந்து கிஃப்ட் நினைக்கிறோம். ஏன்னா நான் சங்கர் சார் பேனரில் பண்ணேன், அவர் கண்டிப்பாக வந்து முருகதாஸ் சாரோட பேனரில் பண்ணார். அது பெரிய பெரிய கிஃப்டட். ஏன்னா நம்மளை நம்பி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ரா அண்ட் கிரிட்டியாக ஒரு ஃபீல், இவர் சொன்ன மாதிரி வந்து கொரியன் ஃபிலிம் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக வந்து அருண் விஜய் சாரோட ஃபிலிமோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா டெஃபரெண்ட்டாக வந்து இது இன்னொரு படம் அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு படம் பண்ணிகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் என்னதான் வந்து அவர் கூட வந்து லைனப்பாக பண்ணாலும் சரி, சார் வந்து இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷனாக ராவாக வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று யோசிப்போம். ஸோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படமாக இருக்குது அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா ஆனி சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து காக்கா நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது, பாய்ஸில் ஒர்க் பண்ணும்போது, காக்காக்கள் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து மணிகண்டன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் வந்து சொல்லப்பில் ஷேர் பண்ணிப்போம். கௌதமன் சாராக இருக்கட்டும், அப்புறம் ஆனி சார் இருக்கட்டும். ஸோ ஒரு படம் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி வந்து டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து மேலே வந்துடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் இவரோட படங்கள் வந்து தனியாக வந்து டெக்னிக்கலாக வந்து அந்த டைமில் வந்து ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் ஆனி சார் இதோட எடிட்டிங் அப்படின்றது. ஏன்னா அவங்க சுற்றி இருக்க டீமில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நான் கண் கூட வந்து பார்த்தேன், ஃபிலிம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம், டிஜிட்டல்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபிலிமில் வந்து இருக்கும்போதே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிலிமில் எடிட் பண்ண முடியாத ஒரு எடிட் கட்டு வந்து ஆண்டி சார் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட்சே பண்ண முடியாது ஃபிலிமில். அவர் வந்து ஆவிடில் பண்ண அந்த எடிட்டை வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து பண்ண முடியாது. ஸோ டெஃபரெண்ட்டாக வந்து அவரோட எடிட்டிங்கில் வந்து பண்ண போகிற டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த படம் பார்க்கும்போது சரி, ஏன்னா ட்ரெய்லர் வந்து இப்போ தான் வந்து ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு முக்கியம் அப்படின்றது லாஸ்ட் ஒரு 15 years தான் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அவர் வந்து பண்ண படம் இப்போ இந்த படம் வந்து பண்ணியிருக்கிறது பெரிய வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெல்டன் சார். நெக்ஸ்ட் சாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் கூட வந்து நான் பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாம்னு வந்து மியூசிக் வந்து டைட்டில் வந்து பார்க்கவே தேவையில்லை. எப்போ ஒரு வாய்ஸ் வந்து கரகரன்னு ஒரு விஷயம் வாய்ஸ் வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து சாம் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அது ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்ரம் வேதாவாக இருக்கட்டும், பார்டராக இருக்கட்டும், எல்லா படங்களுமே வந்து அவரோட யூனிக் வாய்ஸ். ஏன்னா அது கண்டிப்பாக அந்த வாய்ஸை அவர் கொடுக்காட்டி கூட வந்து டைரக்டர்ஸ் வந்து கேட்டு வாங்கிடுவாங்க, இல்லை ப்ரொடியூசர்ஸ் கேட்டு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு யூனிக்னஸ். ஏன்னா நம்ம ஒருத்தர் வந்து டெக்னீஷியன் சூஸ் பண்ணுறோம்னா அவங்களோட சிக்னேச்சர் அப்படின்றது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் போகக்கூடாது. அப்படி வந்து டெஃபரெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு மெஸ்மரிசம் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சித்திக் கிலானி. ஐ வாட்ச் யுவர் வெந்து தண்ணி இதுக்காண்டு ரொம்ப வந்து இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பிரசிவான ஒரு மோதர்ன் ஒரு பியூட்டிஃபுல் எப்படி கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக தேவையோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரசிவான ஃபேஸ், ஒரு சவுத் இந்தியன் லுக் அப்படின்றது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து அது என்றைக்குமே வந்து ப்ளஸ்ஸான விஷயம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஃபைனல் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் பாபி இவருக்கு கோகுல் சார் சொன்ன மாதிரி இருந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து இந்த படம் வந்து அருண் விஜய் சாருக்காகவும் சரி, டைரக்டர், அந்த டீம், டெக்னீஷியன்ஸ், க்ரூ மெம்பர் எல்லாரும் போட்ட உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக சக்ஸஸ் ஆகணும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து, ஏன்னா எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது கிடையாது, அந்த பேஷன், சினிமாவோட பேஷன் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் படத்தில் வந்து மார்க்கெட்டிங்கான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மீறி வந்து அந்த படம் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்டில். ஸோ என்னதான் பணம் இருந்தாலும் சரி, ஃபண்ட் இருந்தாலும் சரி, டக்குன்னு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா வந்து படம் பண்ண மாட்டாங்க ஒரு பாயிண்டில். ஸோ அதை மீறி யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நான் வந்து ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பாபி பாலச்சந்தர் சார். ஸோ கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக இந்த படத்தோட சக்ஸஸ் மூலமாக ஒரு மேல் படங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தோட ஆசை அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஏவி சார், அருண் விஜய் சார். எல்லாருமே வந்து எப்பவுமே ஒரு இன்டர்வியூல வந்து கேட்பாங்க, ஏன் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து அருண் விஜய் சார் கூட வந்து படம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. எல்லாருமே சொல்லுங்கள், என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது எல்லாருமே ஜென்ரலாக சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு டைரக்டருக்கு வந்து எப்பவுமே வந்து முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிலீஃப் அப்படின்றது தான். அது எல்லா இடத்துலையுமே நான் சொல்வேன். ஸோ அவர் என்ன பிலீவ் பண்ணுறாரு, நான் அவரை பிலீவ் பண்ணும்போது ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். ஓகே, இவர் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து பிலீவ் பண்ணி வந்திருக்காரு, இவருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து அது எப்பவுமே இருக்கும், கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதை மீறி ஒரு சீன் வந்து நம்ம வந்து கன்சீவ் பண்ணிவிட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது, இல்லை இவர் அதுக்கு மேலே ஒரு பண்ணுவார் அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து கொஞ்சம் அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் வந்து ரைட்டிங்கில் வந்து அவருக்கே தெரியாமல் வந்து அவர் ஸ்பேஸ் கொடுத்துட்டு வருவார் ஒரு பாயிண்டில். அது வந்து உண்மையிலேயே வந்து எங்களை மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் வந்து பெரிய ஒரு கிஃப்டட் அப்படின்றது தான் நான் வந்து சொல்வேன்.
ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ், அதாவது வந்து சில டைம்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன். சரி, இது வந்து ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை. கார் சீக்வன்ஸ் வந்து அந்த டெல்லியில் வந்து பார்டர் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டிகிட்டே போகணும். நான் வாக்கிடாக்கில் வந்து சொல்லிட்டே இருக்கேன், சார் வந்து லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க. அது மெயின் ரோடு, அட்மாஸ்பியர் கார்லாம் கிடையாது, அது ஒரிஜினல் கார் தான் வந்து அட்மாஸ்பியர் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டெல்லியில் வந்து கரெக்டாக சரி இப்படி போங்க, லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போகும்போது அவர் பாட்டு இஷ்டத்துக்கு வந்து, ஆனால் அந்த டிரைவிங் அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்டருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அப்போ எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் யோசிப்பேன், எப்போ வந்து அவரை வச்சு பண்ணும்போது வந்து இது வேற ஆக்டரை வச்சு பண்ணோம்னா இது பண்ணியிருக்க முடியாதுல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எனக்குள்ளே வந்து தோணிகிட்டே இருக்கும் ஒரு பாயிண்டில். ஸோ கடைசியாக பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்லுவார், சார் நீங்களால தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் எல்லா டைரக்டர்ஸும் போய் கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துலேயும் அப்படி தான் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டர்ஸோட ஆக்டர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக தெரியுது. பார்டரில் வந்து ஒரு சீன் வந்து லவ் மாண்டேஜஸ் எடுக்கும்போது கூட டக்குன்னு வந்து அவர் மேக்கப் ஓவர் அந்த இது பார்த்துட்டு நான் சொன்னேன், சார் உங்களை வச்சு ஒரு லவ் பேஸ்டான ஒரு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து கதை கேட்குது அப்படின்ற ஒரு மாதிரி. அந்த ஒரு படம் நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, அந்த ஒரு லவ் பேஸ்டு ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து இது படத்தில் வந்து இருக்கிற டீம் மெம்பர்ஸ், அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ, அதுக்கப்புறம் டைரக்டர், ஆக்டர்ஸ், இது எல்லாருமே வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது என்னோட ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அறிவழகன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க ஃபியூச்சர் கொலாபரேஷன்ஸ்க்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் அருண் விஜய் சார் கூடயே. அடுத்தபடியாக விவேக் ட்ரம்ஸ்டிக் சாரை மேடைக்கு பேச அழைக்கிறோம். தேங்க்யூ. Special congratulations to BTG Bobby brother. Bobby brother is like a family to us, and I carry a warm regards from Shakti Anna and Vijina from Drumstick Productions to Arun brother. Arun brother is like family to us. Avaroda periya hit movie Yanai, we were happy that we have been the producers of it. And Krish Kumar sir, special congrats to you from Drumstick Productions. A wonderful trailer cutting. And again, another heroine has also done a movie with us in our production, Siddhi. So as charming as ever. Congrats to this. And Sadish brother, thanks for having me here. And complete congratulations to all the team. Thanks a lot. Thank you. ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய சக்சஸ்ஃபுல் கொலாபரேஷன்ஸ்க்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். அடுத்தபடியாக தன்னோட இயல்பான நடிப்பாலும் அழகான சிரிப்பாலும் திரையை ஜொலிக்க வைக்கும் நாயகி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சித்தி இத்னானி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். Special thanks to all the dignitaries who have come here today. It's an honor to share the stage with all of you. Thank you so much from the bottom of my heart. ரொம்ப நாள் ஆயிடுச்சு since the time that we have met on the capacity la, and இன்னைக்கு I want to be a little honest with all of you. என்னோட முதல் படத்துக்கு அப்புறம் நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் சினிமா ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கல. உண்மையா சொல்லணும்னு ஐ திங்க் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி ஒரு மைண்ட்ல இட் ஹேட் கம். அண்ட் ஐ திங்க் தேட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லெசன்ஸ் தட் ஐ ஹவ் லேர்ன்ட். ஏன்னா பிகாஸ் இன் சினிமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, ஹங்கர். How hungry you are for your films, how hungry you are for your characters. இன்னும் பெட்டர் செய்யணும்னு இருக்கிற பசி. நம்ம செட்டில் ஆயிட்டு அதுவே நம்ம டவுன்ஃபாலுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் ஆயிடும். And that's something that all of us in the cinema industry, in whatever capacity, be it as an actor, be it a director, cast, crew, எல்லாமே we have to have that hunger constantly to keep doing better than what we have done before. அந்த ரியலைசேஷன் டைம்ல ரெட்டத்தலை ஒரு படம் என்கிட்ட வந்தாச்சு. அண்ட் ஆந்திரே என்னோட கேரக்டரோட பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். சில ஸ்கிரீன்ல சும்மா இருக்கிற கேரக்டர் இல்லை. ஷி ஹேஸ் அ பர்பஸ், ஷி ஹேஸ் ஒரு இன் அ வே படத்தோட டிரைவிங் ஃபோர்ஸ்
irundichu. And it was an honor and a pleasure to play such important characters, because as an actress, I do not want to simply come on screen, dance, love scenes from vanish. That's not what I want. I want to be in the cinema and I want to show that even women characters have a driving force and bring value to the film. So thank you so much, Chris sir. You look strong character. You look strong minded. She stands her ground come what may. And that's the learning point that I have learned from this film. So thank you so much. Aditi Ravichandran, I have to give a special mention to her, because Aditi had recommended me to Chris sir and to BTG. So thank you, Aditi. BTG Universal, Bobby sir, எல்லாமே சொல்லிட்டாங்களா, he is from an extremely successful business background. And cinema, I think you have to have the love for cinema, and at the same time there has to be discipline, and that's what BTG Universal brings to Tamil industry. Especially for my team, for my entire crew, everybody left the shooting happy. Food was amazing, payment structure was amazing, and I think that is one of the most important aspects of a production company, that how you treat your entire crew, and that's what is going to take you a very, very long way in life. Mani Anna, thank you, Mani Anna. Thank you so much for everything that Mani Anna has worked with us throughout the film, and till the very promotions, he's running around everywhere with us. Beno sir, Manoj Beno sir is not here. I'd like to convey my regards to him. I think I would also like to say a very, very big thank you and congratulations to Tijo. Tijo is the cinematographer of our film, and he's made sure that our film is looking over Hollywood Maria. So I am very, very happy to him. Proud, and the fact that I am associated with a film with such beautiful visuals. Sam CS, songs are amazing. Kannamma, the other two songs also that have come out are really, really good. Anthony, now my second association, and I know that I had said it even at the preview, at the press launch, that as soon as I know that Anthony is the editor, I don't have to worry about anything. So thank you so much for that faith. Arun Shankar is the art director of our film, and he's done beautiful work. Vivek is the lyricist. Kirtika, stylist. Tandini is also here. Thank you so much for an amazing, amazing job. Nelson and the entire assistant crew. Tamil kathikre poda I am learning, and Anna, சில dialogues கொஞ்சம் நிறைய கஷ்டம் இருக்கு எனக்கு ராகா. And I think with the ADs, with the associate directors and the art assistant directors, it is so important for me. Or one night munadi, I will sit with them and I will make sure that I know every single dialogue by heart. I know the meanings of the dialogue, because it's not simply coming and getting prompting. That's not my style of working. Satish, thank you so much. Satish, I have met during this film, and I've understood that he's a wonderful personality, and we have a long, long way to go after this. And last but not the least, Mr. Arun Vijay sir. I think Nama industry, if I can safely say that he is one of the most hardworking and most dedicated actors. And I'm only praying from the bottom of my heart, not for myself, but I pray for him that this film gives him the recognition that he truly, truly deserves. So thank you so much for coming here and giving us your time. Rettathala release is on 25th of December. Romba hard work pannite. Na nambure that you go and watch the film and enjoy it. Thank you so much. Romba nandri. ரொம்ப நன்றி சித்தி மேம். அண்ட் நான் சொல்லி ஆகணும், யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் வாய்ஸ், அண்ட் அதை தாண்டி ரொம்ப அழகா தமிழ்ல பேசுனீங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் விஷிங் யூ த பெஸ்ட் ஆல்வேஸ். அடுத்தபடியாக மான் கராத்தே கெத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய படம் ரெட்ட தலை தான் நான் பண்ண போறேன், அருண் விஜய் சாரை வச்சுதான் நான் பண்ண போறேன்னு பயங்கரமா மாசா களத்துல இறங்கியிருக்காரு. ஹாலிவுட் படம் பார்த்த
ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருந்தது சார். நான் மனப்பூர்வமா சொல்றேன், நாங்க எல்லாருமே அதை ஒத்துக்கிறோம். அண்ட் இந்த படத்துக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல்ரெடி 25ஆம் தேதி, டிசம்பர் 25ஆம் தேதி நாங்க எல்லாருமே குடும்பத்தோட போய் சேர்ந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த தருணத்துல கேப்டன் ஆஃப் த ஷிப் பேசலனா எப்படி? ஸோ கிறிஸ் திருக்குமரன் சாரை பேச அழைக்கிறேன். கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இங்க வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. என்ன இங்க இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னோட இயக்குனர் சகோதரர்கள் எல்லாருக்குமே நன்றி. பர்சனலா அவங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த படம் கிடைச்சதுக்கு, இந்த படம் என்னோட ஸ்கிரிப்ட்ல கூட ஒர்க் பண்ண நண்பர்கள், என்னோட உதவி இயக்குனர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர், டைட்டில் கொடுத்த என்னோட குருநாதர் எல்லாருக்கும் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். வேற எதுவும் சொல்றேன்னு தெரியல. எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்க்கணும். இந்த படம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். எல்லாருக்கும் நன்றி. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி கிறிஸ் திருக்குமரன் சார். நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணுவீங்க, சுவாரஸ்யமான கதைகள்லாம் சொல்லுவீங்கன்னு நம்பி நாங்களும் இருந்தோம். பட் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க. ஐ திங்க் 25th of December அவரோட படத்துலதான் அவரோட கதை இருக்குன்னு எங்களுக்கு புரியுது இப்போ. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த தருணத்துல படத்தோட எடிட்டரான நம்ம எல்லாரோடையும் ஃபேவரட் ஆண்டனி சார் ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. Yeah, sorry, I just forgot to mention, இந்த படத்தை ஆக்சுவலாக பயங்கரமாக உட்காந்து நிறைய டைம் எடுத்து எடிட் பண்ணது வெரோனிகா, என்னோட அசிஸ்டண்ட் என்ஜிகம்மா. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அன் எடிட்டர். அண்ட் அவங்களும் நெல்சன் தான் எடிட்டிங் ரூமில் எப்பவுமே இருப்பாங்க ஃபுல் டைம். நானும் டைரக்டர் எப்போ வாட்டி வந்துட்டு போவோம். ஸோ டு ஆல் த நியூ ஏஜ் டைரக்டர்ஸ் த, இஃப் யூ கைஸ் வாண்ட் அன் எடிட்டர், ப்ளீஸ் கான்டாக்ட் வெரோனிகா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்தபடியாக த மேன். உழைப்பு, உறுதி, மாற்றம், வெற்றி, இந்த எல்லாத்தையுமே தன்னோட பயணம்ல சந்திச்ச தமிழ் சினிமாவின் வீரன்னு தான் இவரை சொல்லணும். உழைப்பு தான் தன்னோட அடையாளம், மாற்றம் தான் தன்னோட பலம். தமிழ் சினிமாவின் உறுதியான நடிகன், ரசிகர்களின் மதிப்பை ஜெயித்த நாயகன். ப்ளீஸ் வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி அருண் விஜய் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டுட்டு எல்லாரையும் இங்கே கொஞ்சம் டைம் எடுத்ததில் பொறுமையாக இருந்ததுக்கு முதல் நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எல்லாம் நம்ம ஃபேமிலி. முருகதாசர் சொன்ன மாதிரி உங்களை ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே எல்லா முகமும் நமக்கு பரிச்சயமான முகம். எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட், அது மட்டும் இல்லை, எப்போவுமே நான் ஊக்குவிச்சிட்டு இருக்க ஒருத்தங்க அது ப்ரெஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து இயக்குனர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். It was a lovely speech, Balaji. Really ஒரு சிரிக்க வச்சிட்டார் எல்லாரையும். அண்ட் கிறிஸ் சார் ஏதோ நிறைய பேசுவாருன்னு நானும் நினச்சேன். வந்துட்டு என்ன சார் டக்குன்னு. ஸோ ஐ திங்க் படம் பேசும் அப்படின்னு தான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும். ஐ திங்க் இது ஒரு 1.25 வருஷத்தோட உழைப்பு ரெட்டத்தலை. ரியலி ஹாப்பி. இந்த ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேரிட் ஸ்கிரிப்ட் வேறு மாதிரியான ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் திரு சார் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்தார். ரெட்டத்தலை கதையை கேட்ட உடனே எனக்கு பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம், ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதையாக எனக்கு இருந்தது. அண்ட் இமீடியட்டாக வி ஸ்டார்டட். அண்ட் தேங்க்ஸ் டு பாபி பாலச்சந்தர், எங்களோட தயாரிப்பாளர். எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பேஷனட் ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பாபி சார் அந்த ஒரு ரகத்தை சேர்ந்தவர் தான். இஸ் வெரி பேஷனட் அபவுட் சினிமா. ஸோ இது உருவானத்துக்கு காரணம், ஒன் ஆஃப் த ரீசன், மனோஜ் பெனு அண்ணா இஸ் நாட் ஹியர் ரைட் நவ், பட் தேங்க்ஸ் டு ஹிம்.
ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்தோம் அண்ட் பாசிட்டிவாக எண்ட் பண்ணோம். இன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச் வரைக்கும் வந்து கிறிஸ்மஸ் December 23rd படம் ரிலீஸ் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆண்டனி சார் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எடிட்டர். ஏன்னா எனக்கு ஆடியன்ஸ்கிட்ட போய் அந்த ஒரு ஷாட் ஞாபகம் இருக்குன்னா அது வந்து என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் அவர் எடிட் பண்ண விதம். அண்ட் தேங்க்யூ ஆண்டனி சார். பிகாஸ் நான் நிறைய நாள் ஆண்டனி சார் அப்போது கௌதம் சார்லாம் எடிட் பண்ணும் போது நான் அங்கே போவேன். ஜென்ரலாக போய் நான் குக் பண்ணிட்டு போவேன், அங்கே அவங்க சாப்பிடுவாங்க, அப்புறம் அவர் குக் பண்ணுவார். பட் அவர் பயங்கர பெக்யூலராக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி தான் பயங்கர டக்கு 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 டக்குன்னு தட்டுவார். அது எப்படி அந்த எடிட் திருப்பி மாத்துறாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ ஸ்பீடு. பட் எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கவே மாட்டார். பட் அப்படியே வெளியில் வருவார், ஒரு காஃபி குடிப்பார். திடீர்னு பார்த்தா ரொம்ப குரூஷியலான டைமு. ரத்னம் சார்லாம் வெளியில் உட்காந்துருக்காரு. தட் அப்போ போயிருந்தேன் பிகாஸ் வி ஹேட் டு ரிலீஸ், அந்த காப்பி போகணும். ஸோ லாஸ்ட் எடிட்டு. ஸோ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் திடீர்னு வெளியில் வந்தார், போயிட்டு பாத்ரூம்குள்ளே போனார். சரி பரபரப்பாக இருக்கணும். ஒரு 10 minutes ஆளக்கணும். திருப்பி வராரு, முடியை மொட்டை அடிச்சுட்டு வெளில வராரு. ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு முடியை எடுத்துட்டு வெளில வராரு. ஸோ அந்த மாதிரி கேட்டா இல்லை பிரதர் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ஹெவியாக இருந்தது, அதனால நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஸோ லைக் தட் ஹி இஸ். அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். இந்த படத்துலையும் அவரோட எடிட் பேட்டர்ன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பிகாஸ் தட் இஸ் அந்த ஸ்பீடுக்கு வந்து அவர் எடிட் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அடுத்து என்னன்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் மேக்கிங்கை பற்றி சொன்னீங்க. கேமரா ஒர்க் டிஜு, வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். ஒரு யங்ஸ்டர் பட் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு காட்சியும் என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆடியன்ஸுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு கலரில் கொடுக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ டிஜு. அண்ட் திருக்குமர சார், நான் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மல்பே உபேந்திரா, ஒன்று காளி. இந்த 2 கேரக்டரும் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட். திருசரன்ட்டு வந்து ரொம்ப அழகா சார். ஏன்னா எனக்கு என்னென்னா நம்ம வந்து தடம்புல பண்ணது வந்து ரொம்ப சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் இதில் வந்து 2 கேரக்டருமே வந்து வேற வேற ஒரு கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக ஃபீட் பண்ணார். ஐ திங்க் நீங்கள் படம் பார்க்கும் போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் படம் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு சேலஞ்சு எப்போதுமே தேவை. அது இந்த படத்தில் இருந்துச்சு. ஆக்ஷன் அஃப்கோர்ஸ் இருக்கு, பட் லவ்வை ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமா இந்த கேரக்டரை எடுத்து பண்ண சித்திக்கு என்னுடைய நன்றி. பிகாஸ் ரெகுலரா அவங்க சொன்ன மாதிரி ரெகுலரா இல்லாம இது வந்து ஒரு கொஞ்சம் ஹெவியாகவும் சில விஷயங்கள் இருக்கும். நான் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப போல்டா எடுத்து பண்ணாங்க. ஸோ அண்ட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். தமிழை வந்து அழகா நைட்டே வந்து லைன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அடுத்த நாள் வந்து தமிழில் பேசினதா இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டிவாக பண்ணதாக இருக்கட்டும். தேங்க்ஸ் லாட் சித்தி, இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் மற்றபடி இந்த ப்ரொடக்ஷன் டீம், மணி அண்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி ஹி டுக் கேர் ஆஃப் அஸ். எல்லாரையும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாரு. இப்போ இருக்கிற ப்ரமோஷன்ஸ் வரைக்கும் அவர் எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் எங்களோட டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நெல்சன், அவரோட டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. பிகாஸ் ஏன்னா வணங்கான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி திருட்டு சொன்னேன், சார் நான் கொஞ்சம் அந்த கேரக்டருக்குள்ளே இருந்தாலும் இருப்பேன், வணங்கான் முடிச்சுன்னு நான் வெளியிலேயே வரல, ஸோ ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஹி வாஸ் வெரி வாட்ச்ஃபுல். தேங்க்ஸ் நெல்சன். அது வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வந்து சொல்லிடுவாப்புல. ஏன்னா நிறைய நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில், நைட் ஷாட்ஸும் இருக்குது. ஸோ வி புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் ஆக்ஷன் அது கொஞ்சம் ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் ரியலி என்ஜாய் இட். அண்ட் சாம் ஓட மியூசிக், சாமோட முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஆர்ஆர் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஒரு தனி சவுண்டிங் கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் சாங் கண்ணம்மா கண்ணம்மா, தனுஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடலை வந்து அவர் பாடினதுக்கு நான் சும்மா நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இட்லி கடையில் ஜஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் வந்து தனுஷ் பிரதர்கிட்ட காமிச்சேன். ஒரு கட்டு ஒன்று காமிச்சேன். அது பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து சும்மா எல்லாமே சாம் வந்து, சார் இந்த பாட்டை அவர் பாடினேன் அப்படி. ஜென்ரலி ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபேவர்ஸ். நான் இல்லைப்பா நான் எப்படி கேட்குறது, இல்லை சார் நீங்கள் டியூனை
போட்டு காமிங்க, அவர் ஓகேன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் டியூனை வந்து சும்மா ஜஸ்ட் போட்டு காமிச்சேன். அதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, தனுஷ் பிரதரே பாடின மாதிரியே நான் ஏஐல பண்ணி டியூன் அனுப்புறாப்புல. எப்பா டியூன் அனுப்ப சொன்னா பாட்டே அவர் பாடின மாதிரியே காமிச்சு அவர்கிட்ட போட்டு காமிக்கணும், எப்படிடா போடுறது அப்படின்னு. இல்ல போடுங்க சார். ஏன்னா அவரும் ஃபர்ஸ்ட் புரியல, பட் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர் பயங்கரமா ரசிக்க ஆரம்பிச்சாரு. பிரதர் யாரு பாடியிருக்க அந்த பாட்டை அப்படின்னா, இல்ல பிரதர் நீங்க தான் ஏ இப்படி ஒரு பயங்கர தர்ம சங்கட இதுல என்னை கொண்டு போய் விட்டாங்க. பட் இமீடியட்லி செட் எஸ், ஐ வில் டூ இட். என்ன பிரதர் நான் பண்றேன் அப்படின்ட்டு, பிகாஸ் he loved the song and thanks to him இன்னைக்கு எல்லாருமே அந்த பாடலை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க. அண்ட் ஆல் தி அதர் சாங்ஸ் which is in the film. இந்த படம் வந்து ரெகுலர் ஃபிலிம் மாதிரி இல்லாம ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸா ஒரு விஷயங்கள் கிறிஸ் சார் பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டிங்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் இட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வி ஹவ் ஆல் கிவன் ஆர் பெஸ்ட். படமும் அழகான தருணத்தில் ரிலீஸ் ஆகுது கிறிஸ்மஸ் அன்னைக்கு December 25. ஸோ எல்லாரும் குடும்பத்தோட இந்த படத்தை வந்து பாருங்க. இட் ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ ஆல். எப்படியும் உங்களை எல்லாருமே வந்து ஒரு 2 hours க்ளூடா வச்சிருக்கோம் இந்த படம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தை நீங்க தான் எப்போதுமே ஒரு படம் வெற்றிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்க வந்து ஏன்னா இப்ப எல்லாருமே நிறைய அவுட் சைட் மெம்பர்ஸ் சொல்றதை விட உங்களோட கருத்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க இந்த படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். அண்ட் திருப்பி சீக்கிரமே நாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். டிட் ஐ மிஸ் அவுட் ஆன் எனிவன்? ஸ்டண்ட் மாஸ்டர் பாபி சார் நான் சொல்லிட்டேன். ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட் மாஸ்டர் அவருக்கும் என்னுடைய நன்றி. வண்டர்ஃபுல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இதுல வந்து அந்த 2 கேரக்டருக்கான டிஃப்ரென்சியேஷன் ஸ்டண்ட்லேயுமே அதை நாங்கள் காமிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ வி ஹவ் டன் இட். ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் உங்கள் ரெஸ்பான்ஸுக்காக. December 25th உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரொம்ப நன்றி and வாழ்த்துக்கள் அருண் விஜய் sir. We love you back and that is all we have to tell you. The floor is now open for press question and answers. So உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் cast and crew ட்ட கேட்கலாம். The cast and crew is going to stay back. உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்த இந்த நன்றிகள் to all our directors. Thank you very very much. And படத்தோட டீம் காஸ்ட் அண்ட் க்ரூ இங்க வந்து ஸ்டே பேக் பண்ண போறாங்க உங்களுக்காக. ஸோ ப்ளீஸ் ஸ்டே பேக், ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். அண்ட் ரெட்டத்தல படம் பிடிஜி யூனிவர்சல் பாபி பாலச்சந்திரன் உடைய ப்ரொடக்ஷன்ல கிறிஸ் திருக்குமரனோட இயக்கத்துல நடிகர் அருண் விஜய், சித்தி இட்னானி மற்றும் பலருடைய நடிப்புல ரெட்டத்தல 25ஆம் தேதி 25th of December தியேட்ரிக்கல் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. முடிச்சு சீக்கிரம் முடிச்சுப்பா. படத்துடைய குழு ஸ்டே பேக் பண்ண போறாங்க உங்களுக்காக. உங்க கொஸ்டின்ஸ் என்னவா இருந்தாலும் நீங்க படத்தை பத்தி ரெட்டத்தல பத்தி கேட்கலாம். சதீஷ், தேங்க்யூ. அருண்ஜி சார். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். சார் டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்கீங்க, இதுக்கு முன்னாலேயும் பண்ணிருக்கீங்க. யாரு போன்மா? சாரோட போன். அந்த டபுள் ஆக்ஷன்ல என்ன ஸ்பெஷல்? இது வரைக்கும் பண்ணாதது என்ன? இந்த ரெட்டை தலை வந்து என்னென்ன பண்ணுது அந்த ஒவ்வொரு தலையும் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைண்ணா, 2 கதாபாத்திரமுமே வந்து அவர் அமைச்ச விதம் பாத்தீங்கன்னா 2த்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருந்தது, வேற வேற கேரக்டரைசேஷன். பட் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டும்தானே நம்ம காட்டியிருப்போம் சில கேரக்டர்ஸ்ல. இதோட கிரே ஷேட்ஸையும் காமிச்சிருப்பாரு. ஸோ அதுவும் இந்த படத்துல ஒரு எப்படி அதை 2த்தையும் வேற வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்றதும் எனக்கு ஒரு சவாலா இருந்தது. அண்ட் அதான் தடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டில் பெர்ஃபார்மன்ஸ்லேயே வேற மாதிரி காமிச்சிருப்பார் மகேஷ் சார். பட் இவரோடது வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் டயலாக் டெலிவரியிலேருந்து.
ஸோ தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. அவர் கொடுத்த இன்புட் தான் பண்ணியிருக்கோம். படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். சார் டேரக்டர் வணக்கம்ப்பா டேரக்டரா. சொல்லுங்க சார். சார் இது வந்து ஏற்கனவே அண்ணன் வந்து என்னைய இருந்தாலும் பயங்கரமா விக்டரா நடிச்சு வந்துட்டாரு. ஸோ தலை அப்படின்னு வரும்போது டைட்டிலு ரெட்டை தலை அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு தோணுச்சு அருண் விஜய் அவர்களா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்ததா? ஏன்னா இல்ல அது ஃப்ராங்கா சொல்லிடுறேன். கதை எழுதும் போது எப்படின்னா அடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு இன்டர்வல் பிளாக் வரணும், அந்த இது மைண்ட்ல வச்சுதான் கதை வந்து நானு லோகன் என்னோட அசிஸ்டன்ட் பார்த்திபன் 3 பேரும் அதை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கதை ரெடி ஆகிட்டு இருக்கும்போது யார் பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் அஜித் சார் நடிச்ச விக்டருங்கிற அந்த கேரக்டர் மைண்ட்ல வந்தது. பார்த்துட்டு சதீஷ்னு ஃப்ரெண்டு மூலியமா சாரை வந்து மீட் பண்ணி சார்கிட்ட நான் கதை சொல்லும்போது, சார் இது வந்து டபுள் ஆக்ஷன் கதை தான், ஆனா ஒருத்தன் கெட்டவன் இன்னொருத்தன் அவனோட பெரிய கெட்டவன், இப்படி 2 கேரக்டருக்கு 2 பேருமே எனக்கு 2 பேரும் பண்ண மாதிரி வேணும். ஒரு கேரக்டர்லாம் ஒரு படத்துல ஒரு எமோஷன்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழல்ல அழுகணும், ஆனா சத்தம் வரக்கூடாது. ஆனா ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அது பண்ணணும். இது மாதிரியானது இருக்குல்ல, இதெல்லாம் நாங்க வந்து உண்மையா சொல்றோம், பொய்யா சொல்லல. 5 நிமிஷத்துல தான், ஒரே டேக் தான், அப்படியே ஒரு ரிஹர்சல் பார்ப்போம், ஒரு டேக் தான் எடுத்தோம். பயங்கர அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல டேலண்டான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது, அது அருண் விஜய் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் என்னோட டெக்னீஷியன் குரூ வந்து எனி டைம் எந்த சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக இருப்பாங்க. என்னோட ஏடிஸ் ஆகட்டும், மற்றபடி காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டரு, கேமராமேன் எல்லாருமே. இதனால நமக்கு அந்த 2 இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சது. லைட்டிங்ல கூட அது ஒன்று பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா சிராஸ்கரோன்னு ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எடுத்து இந்த படம் ஃபுல்லா ஷேடோவும் ஒரு கேரக்டரா வரும். அந்த ஷேடோ படத்துல ஒரு இடத்துல வரும், அதுவும் சேர்ந்தது தான் இந்த படம். அதனால இவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியுது, வேற என்னன்னு கரெக்டா தெரியல. அருணண்ணா சொல்லுங்கம்மா. இப்போ வந்து எப்பவுமே வந்து தலைனா தமிழ்நாட்டில் அஜித் தான், ஆனா வந்து தலை ரசிகர் தான் உங்களுக்கு வச்சு கொண்டாடினாங்க அந்த வெக்டர் படத்துல. ஸோ இந்த தலை ரெட்டத்தலை வந்து தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தவங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு? அஜித் சார்கிட்ட எதாவது பேசுனீங்களா? இல்ல அஜித் சார்கிட்ட பேசல, பட் சுரேஷ் சந்திரா சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அவர் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலா வச்சிருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. பட் ஆனா அந்த படத்துக்கான ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலா எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடைச்சிருக்காது. அவரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னோன்னே சார் சூப்பர்னு முருகதாஸ் சார் இருக்கு சார், நான் போயிட்டு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. பட் நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு. சார் ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது. பட் இந்த கதையோட அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலா எனக்கு தோணுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது. ஹீரோயின் வணக்கம் மேம். வெந்து தணிந்தது காடு சிம்பு சாருக்கு அப்புறம் அதுவும் இதுதான் கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் ஃபுல்லா. ஸோ இதுவும் ஸ்டன்னு. இதுல உங்களை டைரக்டர் ஏதாவது ஃபைட் பண்ணதுக்கு ஏதாவது வாய்ப்பு ஏதாவது கொடுத்துருக்காரா? அருண் விஜய் சார் இருக்கும் போது அவரே அடிச்சு உடைப்பாரு. ஸோ உங்களை தூக்கி ஏதாவது அந்த இடத்துல சுத்த வச்சாங்களா? சி சார் சொல்லிட்டாங்களா, அதான் ஃபைட்டுக்கா நான் தான் காரணம். ஸோ மேபி தெர் இஸ் அ ஃபைட், மேபி யூ ஹவ் டு கோ 25th சினிமா அண்ட் அப்புறம் யூ வில் கெட் டு நோ. சார் டைரக்டர் சார், குட் ஈவினிங் சார். சார் இங்க சார் உங்க ரைட் சார். ப்ளீஸ் சார். சார் 2 கேரக்டர் இருக்கு. வித்தியாசத்துக்கு சார் வந்து மெனக்கெட்டு இருக்காரு. பட் அதையும் தாண்டி வந்து அந்த பல்லுல அந்த கம்பி வச்ச மாதிரி ஒரு கேரக்டர், அதை பார்க்கும்போது அந்த மைக்கேல் மதன காமராஜன்ல சிவாஜி சார் கேட்பார் அந்த ஃபைட்ல, எஸ்டேட் ஃபைட்ல, சார் அந்த சொத்த பலனை அடிச்சிட்டீங்களா அப்படிமா ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஈவல் மாதிரி சிரிச்சுட்டு அடிப்பாரு திருப்பி அவரை. அந்த மாதிரி ஸ்டண்ட் கேரக்டர் வந்து அவர் சார் வந்து அந்த சிரிக்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த கேரக்டர் எப்படி சார் சார் அது ஆக்சுவலா இந்த கதை ஃபுல்லாவே ஒரு யூனியன் பிரதேசல நடக்கிறது தான். பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிற கதை ஒரு கோவா, மாஹே இந்த மாதிரி தான் டிராவல் ஆகும். அதனால நீங்க இது வந்து கூட ஃபாரின் சாங்குன்னு நினைச்சிருப்பீங்க.
ஆக்சுவலாக ஃபாரின் போய் எடுக்கணும்னு கிடையாது. எனக்கு அந்த ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அது இங்கே இந்தியாவில் எனக்கு மேட்ச் ஆகலை. ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரீயாக வச்சு ரோட்ஸ் காலியாக 2 பேர் சந்தோஷமா அப்படியே ஒரு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு அது மலாக்கான்னு ஒரு இடத்துல அமைஞ்சது. அதுக்காக போனது, கதைக்காக தான் அந்த சாங் கூட அங்கே போனது. அந்த ஃப்ளோவில் அப்படியே இருக்கணும், அந்த ஆர்கிடெக்சர் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போனது. அந்த ஒரு டால் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு புரோக்கன் இருக்கும், ஒரு ஷேடோஸ் இருக்கும். இது ஒரு டோனா வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அது பண்ணது, எல்லாருமே சேர்ந்து க்ரூ எல்லாருமே. இப்போ நீங்க கேட்குற அந்த இது வந்து என்னன்னா, எனக்கு நிறைய சீன்ஸ்ல இவர் கெட்டவன் காட்டுற மாதிரி இருக்காது. வரும்போது இப்போ அந்த பல்லு கிளிப்பு போடுதுன்னா அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் இருக்கணும், ஃபாஸ்டா ஒரு ரேஷ் ஒரு வேகமா போகும்போது ஏதாவது நடந்துருக்கு, இல்லை யாராவது அடிச்சு அன்கான்சியஸ்ல ஏதாவது பண்ணியிருக்கணும். இது வந்து எனக்கு ஒன்று தேவைப்படுது அவர் பார்க்கும்போது. பட் அதுக்கு அடுத்தது கதைன்னு ஒன்று இருக்கு, அந்த கதை ஒரு எமோஷன் கொடுக்கும். ரெண்டாவது இந்த கேரக்டர் ஒரு கோவா சைடுல நன்றி 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 ஓகே நன்றி நன்றி. அந்த ஸ்மைல் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு லுக்குக்கு. நன்றி. ஓகே, 2 questions. இங்க ரைட் ஹியர். Congratulations, உங்க trailer looks very impressive. As always, it's very promising. We are looking forward to the film. First question is to the heroine, Siddhi Nani. Our Arun Vijay, when he was talking, he was saying that, you need to be bold to kind of, take up this character. So we're kind of wondering what made him say that. So if you can throw a little more light about your character and, what was especially challenging about it, because he would have chosen his words very wisely, so we're kind of counting on it. So we want to know what is difficult about this particular character, why you chose to accept it. You've actually got on the right exact words. See, the character, like I said in my speech also, I like playing characters that are serving a purpose in a film. Be it Vendathanandadu Kaadu, even though VTKல என்னோட screen space ரொம்ப கம்மியான இருக்கு, but there was a purpose that she was putting in the film. Similarly with Kader Basha, there was an entire Kader Basha also, there was an entire story revolving around the female protagonist. And the Mari Retathalale, when Thiru sir came and narrated the script to me, I was sold on the idea that this story is revolving around Andre. That is my character's name. The lens that people can go for love. And does that love come back at the end? Maybe sometimes it does, maybe sometimes it doesn't. And that's what the film is all about. So I think on 25th you'll get to know. In that case, I'll ask the next question to the director. Sir, in the padattukku kadai vandu what inspired you to write this story? What was the inspiration behind the whole thing? Is it an imaginary thing? Was there a real life incident? இல்ல இமேஜின் கிடையாது. இது ஒரு இன்ஸ்பயர் ஆனது தான். நான் ஷேக்ஸ்பியரோட மெக்பெத்தில் இருந்து தான் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அதோட தீம் அப்படியே இதில் இருக்கும். ரூத்லெஸ் ஆம்பிஷன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் டெஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது முறைகேடான லட்சியம் உங்களை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு நாயர் ஜானரில் செட் ஆகிற ஒரு விஷயம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆகா சூப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. நல்ல வேலைடா ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு நம்மளும் எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு லெசன் இந்த மாதிரி தான். நல்ல வேலை நம்ம இப்போ சேஃபாக இருக்கோம், தப்புன்னு யாருமே பார்க்கலன்னு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு உணர்வையும் கொடுக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியர்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் ஹெமிங்வேட் இருந்து கொஞ்சம் உருவிட்டேன், அவ்வளோதான். ஹலோ மிஸ்டர் அருண் விஜய். ஹாய் மேம். ஹலோ, ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அந்த 2 கேரக்டருக்கும் நடுவில் வெயிட் டிஃப்ரென்ஸே இருக்கா? ஆக்சுவலா வணங்கான் முடிச்சுட்டு we started. அதுல I was in the process of losing weight. ஏன்னா வணங்கான்ல we didn't work out இல்லையா. ஸோ அப்போ சார் சொன்ன சார் நம்ம இது பண்ணிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னும் போது இல்லை சார் ஒரு கேரக்டருக்கு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கட்டும் சார் அப்படின்னாரு. ஸோ we made use of it. and போற டைம்ல பிகாஸ் அதை நீங்க பார்க்கும்போது தெரியும் அந்த அடுத்த கேரக்டர் வரும்போது I would have shed it weight. நல்லாவே வந்து yes அது அந்த மாதிரி தான் we planned it out.
ஓகே, எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அந்த வணங்கான்ல இருந்து? ஆக்சுவலி பாலா சார் படம் பண்ணாலே அதுலயே வந்து சில ஹீரோஸ் வந்து ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுல இருந்து எப்படி நீங்க வெளியே இல்ல அதுதான் இப்ப நான் தான் சொன்னேனே, இப்போ இட் டுக் மீ ஒரு 2-3 months ஆச்சு வெளியில வர்றதுக்கே அந்த கேரக்டர்ல இருந்து. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருட்ட சார், அந்த மாதிரி ஏதாவது அந்த ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, பிகாஸ் என்ன அறியாம சில சம்டைம்ஸ் இருக்கும், அதை மட்டும் பாத்துக்குங்க அப்படின்னு. அது ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஹி வுட் ஹவ் டோல்ட், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அண்ட் வெரி வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளேயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். ஒரு ஜாலியா ஒர்க் பண்ணோம், நைட் அண்ட் டே போட்டு அடிச்சாரு. ஆனா பட் இட் இஸ் குட் ஃபன். அண்ட் தேங்க்ஸ் டு என்னோட லுக்கு எல்லாத்துமே காஸ்டியூம் டிசைனர் இங்க இருக்காங்க, அவங்க தான் செட் பண்ணாங்க. அண்ட் டிஜு எல்லாருமே ஐ திங்க் எவ்ரி ஒன்ஸ் எஃபர்ட் தான் அந்த நீங்க பாக்குற அந்த கேரக்டர் டிஃபரன்சியேஷன் கொடுக்க முடிஞ்சது. டு சித்தி, ஆக்சுவலி இந்த போல்ட் கேரக்டர், சின்ன கிரே ஷேட் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வந்து ஹீரோயின் பேஸ்டு மூவிஸ்லாம் கதவை தட்ட ஆரம்பிச்சிடும். ஆர் யூ ரெடி? I've already started. ஒரே அருண் சார், சொல்லுங்க தலைவா. டைரக்டர் வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஹீரோன்னு சொல்லவே இல்லை. கெட்டவன் 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 கதை சொல்லும்போது அதான் சொன்னாரா, இல்ல வந்து யாரா இருந்தாலும் ஒரு ஹீரோட்ட போகும்போது ஹீரோ ஸ்டோரி தான் சொல்லுவாங்க? எந்த இடத்துலயுமே உங்களை வந்து ஹீரோன்னு சொல்லவே இல்லை, ஏன் எதனால? அப்படிலாம் கிடையாது. அதாவது அந்த ஷேடு இப்ப எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிரே ஷேட் இருக்கும் இல்லையா, அதை நம்ம மறைச்சிட்டு தான் இருப்போம். எல்லாருமே சில விஷயங்கள் வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணி அது வந்து நம்ம லெவல் தான் 10%, 5%, 50% அது எல்லாமே. ஒரு கட்டத்துல ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு 90% வந்ததுன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் ஒரு கேரக்டர் யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க. நான் கிரேன்னா ஃபுல்லா அந்த மாதிரி இருக்காது படம். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு லவ் இருக்கு, அதுக்காக அவன் எவ்வளவு தூரம் போறான் அப்படின்றது எல்லாமே படத்துல இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு படத்துல டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ். அதுக்கு ஒரு மெனக்கடல் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்கட்டும், அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு திருப்பி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. ஐ திங்க் தட் ஆடியன்ஸ் தே கேன் லுக் ஃபார்வர்ட் ஃபார் தட். நிச்சயமா எல்லாரையுமே எக்ஸைட் பண்ணுவோம் அந்த ஒரு ட்விஸ்ட். ஓவரால் இட் இஸ் a wonderful experience. அருண், ஆக்சுவலாக நீங்கள் ஹீரோவும் கன்வே பண்ணுறீங்க, ஹீரோவும் நடிக்கிறீங்க, விஜய் சேதுபதி மாதிரி பல கேரக்டர் பல பெரிய ஹீரோ கூடயும் போகிறீங்க. இதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு ஹீரோனா நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், மாஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் யார் கூப்பிட்டாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கும் போகிறீங்க. இதை எப்படி? இல்ல யாரு கூப்பிட்டாலும் நடிக்கிறேன்னு இல்ல, பட் என்ன எக்ஸைட் பண்ணும் பிரதர். ஒரு நடிகன்னா ஒரு கேரக்டர் வந்து அதை எக்ஸைட் பண்ணணும். அப்படி எக்ஸைட் பண்ண கேரக்டர் தான் என்ன இருந்தால். அப்படி எக்ஸைட் பண்ணி பண்ணின ஒரு நபர் தான் தனுஷ். இவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த இது நான் தமிழ்ல பண்ணேன், ஒரு வித்தியாசமா ஒண்ணு பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் தனுஷ் பிரதர் ஆஸ் அ டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதரா இருந்தாரு. ஏன்னா பிகாஸ் ரெண்டு படங்களுமே அவரோட ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ வாண்டட் டு டூ அண்ட் தட்ஸ் ஹவ். பட் ரெஸ்ட் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ண வேண்டியது இருக்குல்ல, ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி டு த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஆஃப் கோர்ஸ் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். பிடிஜி யூனிவர்சல் பாபி பாலச்சந்திரன் சாரோட ப்ரொடக்ஷன்ல, கிறிஸ் திருக்குமரன் அவர்களோட இயக்கத்துல, நடிகர் அருண் விஜய், சித்தி இர்னானி மற்றும் பலரோட நடிப்புல ரெட்டத்தலை 25th of December 2025 ஒரு பெரிய ஃபெஸ்டிவ் ரிலீஸ், கிறிஸ்மஸ் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. நம்ம எல்லாருமே படம் டிசர்வ் பண்ற அன்பையும் சப்போர்ட்டையும் கொடுப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், தேங்க்யூ வெரி மச் டு தி என்டையர் டீம். நன்றி.